டாரடெக் வியூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திப்பிழை அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள். இதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 85 அப்படிங்கிறது உங்களுடைய புரிதல் திறனுக்கும், 15 அப்படின்றது உங்களுடைய மனப்பாடம் செய்யும் திறனுக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த 85ல மொத்தம் 6 அலகுகள் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்து, சொல், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப முதல் அழகா இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் அப்படிங்கிறது 2 அழகா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து 2 இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 வந்து எழுத்து. எழுத்துல வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை இது எல்லாமே எழுத்துல வரும். அடுத்ததா சொல். இப்ப நம்ம இந்த எழுத்து அப்படின்ற தலைப்புக்கு கீழே தான் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த சந்திப்பிழை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதுல இலக்கணம், அதாவது எழுலை, ஒற்றுப்பிழை, வல்லினம், மிகுமிட, மிகாயிடம் இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா சேர்ந்துதான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆனது இருக்கு. சரி, முதல் கேள்வி, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சந்தி பிழையற்ற வாக்கியம், அப்ப மத்த எல்லாமே பிழையோட இருக்குன்னு அர்த்தம். சரி, அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா முதல்ல வல்லினம் மிகுமிடம் என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் தெரியணும். நம்ம அதுக்கும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தயவுசெய்து பாருங்க. அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால், காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலத்தை ஆராய்ந்து, காலத்தை அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை விரியில் என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்ததா வருமொழியில வரக்கூடிய முதல் எழுத்து என்னவா இருக்கணும்? கசட தபர அப்படின்ற வல்லின எழுத்துக்கள் 6ல் 1 இருக்கணும். இங்க ஆனா என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகுமா? மிகாது. அப்ப காலத்தை ஆராய்ந்து அப்படியே தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரி, குற்றிய லுகரத்துல என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்தோம்னா சில இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா மிகும். சில இடங்கள்ல என்ன செய்யாது அப்படின்னா மிகாது. உதாரணமா சொல்லணும்னா குரங்கு குட்டி அப்படின்னு சொல்றோம். குரங்கு குட்டி, அதாவது குசுடு துபுருல முடிஞ்சிச்சுன்னா என்னது? குற்றிய லுகரம். அது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து கசட தபரன்ற வல்லினமா, ஞெங்கன நமனன்ற மெல்லினமா, எரள வளல அப்படின்ற இடையினமா அப்படின்றத வச்சுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அது வன் தொடரா, மென் தொடரா, இடைத்தொடர் குற்றியலுகரமான்றத கண்டுபிடிப்பாங்க. இங்கே குசுடுத்து பொருள முடிஞ்சிருக்கு சரி, ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லினத்துல முடிஞ்சிருக்கா மெல்லினத்துல முடிஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கன நமனன்ற மெல்லினத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப மெல்லினத்துல சில இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். குரங்கு குட்டி, பஞ்சு பொதி, துண்டு கடிதம், மருந்து சீட்டு, அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும்? மருந்து சீட்டு. அதே மாதிரி பாம்பு தோல், கன்று குட்டி, இந்த மாதிரி இடங்கள்ல தான் என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். இதை வந்துட்டு இப்ப வந்து உதாரணமா அந்த குரங்கு குட்டி அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். வல்லினம் இடாம குரங்கு குட்டி அப்படின்னு எழுதுனேன்னு என்ன அர்த்தம்னா குரங்கும் குட்டியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? குரங்கும் குட்டியும் அப்படின்னு பொருளாயிரும். இப்ப நான் மருந்து சீட்டு அப்படின்னு எழுதினாதான் அது வந்து பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் எழுதுனா மருந்து சீட்டுன்னு இச்சு போட்டு எழுதினாதான் அது கரெக்ட். இல்லாம நான் மருந்து சீட்டு அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மருந்தும் சீட்டும். மருந்து சீட்டு அப்படின்னா மருந்து சீட்டு, மருந்தும் சீட்டும் அது ரெண்டும் அப்படின்னு பொருளாயிரும், உண்மை தொகைகள் ஆயிரும். அதனால என்ன செய்யும் அப்படின்னா சில இடங்கள்ல மட்டும் மென்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும், எல்லா இடங்கள்லயும் மிகாது. அப்ப அறிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் இந்த இடத்துல என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. நிகழ்காலத்தை 2ஆம் வேற்றுமை விரி, வருமொழியோட முதல் எழுத்தும் இந்த கசட தபர 6 எழுத்துல ஒரு எழுத்தான சா, இந்த இடத்துல என்ன செய்யும்? வல்லினம் மிகும். நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்ப? வருமொழியோட முதல் எழுத்து கசட தபர 6 எழுத்துல ஒரு எழுத்தாக இருக்கும் போதும் என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா? அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். அடுத்து 2வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால், பாலை அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை விரில் என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை விரில வல்லினம் மிகும். சரி, ஆனா எப்ப மிகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தா மட்டும்தான் மிகும். இங்க குடித்து விட்டு அப்படின்னு சொல்லும் போது இது கசட தபர 6 எழுத்து வல்லின எழுத்துக்கள்ல ஒண்ணுதான். அப்ப இந்த இடத்துல இதே மெய் தான் இங்க வரும். பாலை குடித்து விட்டு, குசுடுத்து பொருள முடிஞ்சா குற்றியலுகரம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வல்லின எழுத்தான கசட தபரவை தொடர்ந்து குசுடுத்து புரு வந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரம். அப்பல சொன்ன மாதிரி மருந்து சீட்டு அப்படின்னு சொல்லி குசுடுத்து புருல முடிஞ்சு எங்கன்னா நம்மன்ற மெல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தா மென் தொடர் குற்றியலுகரம். இல்லைன்னா எரள வளலன்ற 6 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம்.
அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிப்பாங்க. ஆனா இங்க எதுல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கு குடித்து விட்டு, இங்க பாருங்க குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு, முன்னாடி உள்ளது கசட தவறன்ற 6 வல்லின எழுத்துக்கள்ல ஒண்ணு. அப்ப அதை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு வன் தொடர் குற்றியலுகரம், அதுக்கு பின்னாடி வல்லின மிகும். எப்ப மிகும்? வருமொழியோட முதலெழுத்து வல்லின எழுத்துக்கள்ல ஒன்னா இருந்தாம். அதாவது வல்லின மிகும்னாலே வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லினமா இருக்கணும். சிம்பிள் ரூல், ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான். இங்க வல்லின மிகணும், அப்ப வருமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்கணும்? வல்லின எழுத்தா இருக்கணும். அப்ப இது சரி, இது சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்துதான் பள்ளிக்கு அப்படின்னு இருக்கு. பள்ளிக்கு இங்கேயும் குசுடு துபுருல முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வள்ளின் எழுத்தா மல்லின் எழுத்தா இடையின் எழுத்தா? கசட தபரன்ற 6 எழுத்துக்கள்ல ஒண்ணு. வருமொழியோட முதல் எழுத்தும் கசட தபரல ஒண்ணு. அப்ப இந்த இடத்துலயும் வல்லினம் மிகும். அப்ப இங்க நம்ம 3 ரூல் பார்த்திருக்கோம். 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும், வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்ப மிகும்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா மிகும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசியது. இதுல பார்த்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை விரி. வாடை காற்று அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யும்? 2ஆம் வேற்றுமை விரியில் என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும் தான். ஆனா பாத்தீங்கன்னா வாடை என்ன முடிஞ்சிருக்கு? ஐங்கிற 2ஆம் வேற்றுமை விரியில முடிஞ்சிருக்கு. வருமொழியோட முதல் எழுத்து கசர தபரன்ற வல்லின எழுத்துக்கள்ல ஒன்னா இருக்கும் போது அதே வல்லினமை இந்த இடத்துல மிகும். அப்ப வாடை காற்று வீசியது, இது சரி. அடுத்து பாருங்க, இங்கே வாடை காற்று வீசியதுன்னு மெய் இல்லாம இருக்கு. அப்ப இது தவறு. வெயில் சட்டென தணிந்தது, வெயில் சட்டென தணிந்தது என இந்த மாதிரியான அந்த சொல்லுறுப்புகள் அதுக்கு அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா வருமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப இதுவும் சரி. அப்ப இது தவறு. அப்ப 1, 3 என்னது அப்படின்னா சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறி. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். கடைக்குன்ட்டாங்க, நமக்கு தெரியும் குசுடு துபுருல முடிஞ்சா அது என்னது? குற்றியல் உகரம். அதே மாதிரி கசட தபர வல்லினம், எங்கன நம்மன மெல்லினம், எரள வளல இடையினம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். சரி, இப்ப கடைக்கு அப்படின்னு சொல்லும் போது குசுடு துபுருல முடிஞ்சிருச்சு, முன்னாடி உள்ள எழுத்தும் வல்லின எழுத்து. அப்ப வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா வன் தொடர் குற்றியலுகரம். வருமொழியோட முதல் எழுத்து என்ன எழுத்து? வல்லின எழுத்து. அப்ப இதே மெய் தான் இந்த இடத்துல வரும். கடைக்கு அப்படின்னு வரணும். கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை, இந்த இடத்துல வல்லின மிகுமா? மிகாது. துணிப்பைகளை, துணி அப்படின்னு சொல்றாங்க, துணிப்பைகளை. சரிங்களா? இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி வல்லின மிகும். துணிப்பைகளை. இங்க வருமொழியோட முதல் எழுத்தும் கசர தபர வல்லின எழுத்து. அப்ப அந்த இடத்துல இப்பு வரும். துணிப்பைகளை எடுத்து செல்வேன். குசுடு துபுருக்கு முடிஞ்சிருச்சுன்னா குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பார்க்கணும். வல்லினமா இருந்துச்சுன்னா என்னது? கண்டிப்பாக வருமொழியோட முதல் எழுத்தை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அது வல்லின எழுத்தா இருந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். சரிங்களா? மெல்லினமா இருந்துச்சுன்னா சில இடங்கள்ல மிகும். இப்ப எடுத்து மடித்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க இங்க குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு, முன்னாடி உள்ள எழுத்தும் கசர தபர வல்லின எழுத்துக்கள்ல ஒண்ணுதானே, அப்ப இங்க வல்லினம் மிகுமான்னு கேட்டா மிகாது. ஏன்? வருமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்து கிடையாது, அதனால இங்க மிகாது. இப்ப இந்த இடத்துல எடுத்து செல்வேன் இச்சு வந்திருக்கு. அப்ப கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இங்க இந்த இச்சு மிஸ் ஆயிருக்கு. அப்ப ஏ ஆப்ஷன் கிடையாது. இங்க துணிப்பைகளைன்னு இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா எடுத்து செல்வேன்ல இச்சு வரல. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து பின்வரும் வாக்கியங்கள்ல சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. மெய்கீர்த்திகள், மெய்கீர்த்திகள் வல்லினம் மிகும். சரியா? புலவர்களால் எழுதப்பட்டு, எழுதப்பட்டு குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு, முன்னாடி உள்ள எழுத்து குசுடு துபுருல 1. சரிங்களா? அதாவது கசட தபரன்ற வல்லின எழுத்துக்கள்ல 1 குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு. அப்ப வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். வல்லினம் மிகும். எப்ப மிகும்? வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லின எழுத்தா இருந்துச்சுன்னா அப்ப இருக்கு. அப்ப இந்த இடத்துல இக்கு வரும். எழுதப்பட்டு கல்தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. இப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தெரிவிக்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு. கற்றோருக்குன்னு முன்னாடி என்ன வரும்?
கற்றோருக்கு அப்படின்னு குசுடுத்துபுருல, அதாவது கசட தபர வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடுத்துபுரு வந்திருக்கு. அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்தும் சென்ற அப்படின்ற ஒரு வல்லின எழுத்து சா. அப்ப இந்த இடத்துல என்ன மிகும்? வல்லின மிகும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரிங்களா? அப்ப 1வது சரி. அடுத்து 2வதுல அந்த மாறி இருக்குது, வல்லின எழுத்து மிகல. அப்ப இது தவறு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள், கைப்பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கைனால 2ஆம் வேற்றுமை விரி, ஐங்கிறது வெளிப்படையா வந்துருச்சு. இந்த வறுமொழியோட முதல் எழுத்தும் வல்லின எழுத்து. அப்ப இந்த இடத்துல இப்போ வரும் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. மெய்ப்பொருள் கல்வி. அப்ப 1ம் 4ம் சரி, ஆப்ஷன் பி. அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆண் யானைக்கு குசுடுத்துபுருல முடிஞ்சிருக்கு. வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடுத்துபுருல முடிஞ்சிச்சுன்னா அது குற்றியலுகரம். வறுமொழியோட முதல் எழுத்தும் என்ன எழுத்து? வல்லின எழுத்து. அப்ப அதே மெய்தான் இந்த இடத்துல வரும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆப்ஷன் ஏ. நல்ல டேஷ் எழுதுவோம், பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழ் எழுதுவோமா? நல்ல தமிழால் எழுதுவோமா? நல்ல தமிழில் எழுதுவோம். ஆப்ஷன் பி. அடுத்து சந்திப்பிழை நீங்கியதை எழுத சொல்றாங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர். சிறப்புங்கிறதுலயே இந்த இது அடிபட்டு போயிருது. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கேயும் பாருங்க, சிறப்பு தவறு. தமிழுக்கு முத்தமிழ், தமிழுக்கு இங்க பாத்தீங்களா குசுடுத்துபுருல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தும் என்னது? கசட தபர வல்லின எழுத்துக்கள்ல 1. அப்ப வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லின மிகுமா? கண்டிப்பா மிகும். ஆனா எப்ப? வறுமொழியோட முதல் எழுத்து இந்த கசட தபரன்ற 6 வல்லின எழுத்துக்கள்ல 1 இருந்தா மட்டும்தான் மிகும். இங்க எங்க மனன்ற மெலின எழுத்தா இருக்கு. அப்ப மிகுமா? மிகாது. அப்ப இந்த இடத்துல வல்லின மிகாம இருக்கிறது சரிதான். முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. குசுடுத்துபுருல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கசட தபரன்ற வல்லின எழுத்து. அப்ப வன் தொடர் குற்றியலுகரம். வறுமொழியோட முதல் எழுத்தும் என்னது? இந்த பகர எழுத்து. அப்ப கசட தபரன்ற ஒரு எழுத்து. அப்ப அதே ஒற்று இந்த இடத்துல மிகும். சிறப்பு பெயரும் உண்டு. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து சந்து பிழையுள்ள தொடர். வங்கி கணக்கை பயன்படுத்து. வங்கி கணக்கை பயன்படுத்து. வங்கி கணக்கை பயன்படுத்து. இங்க பாருங்க, விற்பனை கருவி. 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லின மிகும் மிகுந்திருக்கு. எப்போ? வறுமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருக்கிறதுனால. அப்ப இவர் சரி. இங்க பாருங்க, கடவு சொல். கடவு சொல் குசுடுத்துபுருல முடிஞ்சிச்சுன்னா தான் என்னது? குற்றியலுகரம். இது என்னது? அப்ப இதுக்கு பேரு முற்றியலுகரம். சரிங்களா? இந்த முற்றியலுகர சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் என்ன செய்யும் அப்படின்னா சில இடங்கள்ல மிகும். இப்ப இந்த நடுக்கடல், உணவு திருவிழா, இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்து, அந்த கூட்டுறவு சங்கம். சரிங்களா? தனி நெட்டெழுத்தை அடுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ ஒரு சொல்லின் இறுதியில் வல்லினமை அல்லாத பிற மெய்களின் மேல் ஏறி வரக்கூடிய உகரமும் முற்றியலுகரம் தான். இது ஊனு தான் முடியும். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். கடவு சொல். சரிங்களா? கடவு சொல்லை 2ஆம் வேற்றுமை விரி, வறுமொழியோட முதல் எழுத்து வல்லினம். அப்ப இந்த இடத்துல இச்சு வரும். அப்ப இதுவும் சரி. அடையாள எண்ணை இந்த இடத்துல விரி 2ஆம் வேற்றுமை விரிதானா ஐங்கிறது. வல்லினம் மிகுமான்னு கேட்டீங்கன்னா மிகாது. ஏன்? வறுமொழியோட முதல் எழுத்து வல்லினம் கிடையாது. அப்ப இதுவும் சரி. இது தவறு. வங்கி கணக்குன்னு வரணும். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. குதிரை தாண்டியது. குதிரை தாண்டியது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா குதிரை தாண்டியது அப்படின்னு சொல்றாங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியம். குதிரை தாண்டியது அப்படின்னு சொன்னா குதிரையே என்ன செஞ்சிருக்காங்க? தாண்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா குதிரை தான் தாண்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகாது. சரிங்களா? குதிரை தாண்டியது. ஏன்னா இது இன்னொன்னு என்ன கிடையாது அப்படின்னா உயர்திணை கிடையாது. சரிங்களா? இது வந்துட்டு என்னது? இது ஒரு அக்ரிணை. சரிங்களா? இது ஒரு அக்ரிணை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யாது அப்படின்னா வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது அப்படிங்கறதுதான் சரியா இருக்கும். அதே மாதிரி வரும்படி சொன்னான். வரும்படி சொன்னான். இந்த என ஆக அந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள்ல வல்லினம் மிகும். அதே மாதிரி இந்த சில இடங்கள் என்ன செய்யாது அப்படின்னா வல்லினம் மிகாது. அதாவது எப்படி சொன்னாங்கன்னா ஆக என ஆய் அந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும். வருவதாய் கூறினார் அந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஆனா இங்க ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க வல்லினம் மிகா இடங்கள்ல கொடுத்திருப்பாங்க. இந்த படி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இடங்கள்ல என்ன செய்யாது அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னே கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா சரி. அப்ப 2, 3ம் சரி. அடுத்து பிழை திருத்தம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். தண்ணீரை 2ஆம் வேற்றுமை விரி. வறுமொழியோட முதல் எழுத்தை பாருங்க. சிக்கனம் அப்படின்னு கசட தவறல ஒரு எழுத்தான சா அப்படிங்கிற எழுத்து. கசட சா இந்த எழுத்து.
அப்ப இந்த மெய் தான் அந்த இடத்துல வரும். தண்ணீரை சிக்கனமாக என அகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்ப மிகும்? இங்க வருமொழியோட முதலெழுத்து வல்லினமாக இருந்துச்சுன்னா சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு தான் வரும். சிக்கனமாக அப்படின்னு வராது, சிக்கனமாக அப்படின்னு வராது. சரிங்களா? அடுத்து சர் ஆர்தர் காட்டன் கல்லணையினுடைய கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்தர் காட்டன் அப்படின்றவரு அந்த ஒரு ஆங்கிலேயர். அவர் பார்த்தா கட்டியதுன்னு ஆடு மாடு கிடையாது, தவறு தானே. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையினுடைய கட்டுமான உத்தியை கொண்டு, உத்தி இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி இங்க வருமொழியோட முதலெழுத்தும் வல்லின எழுத்தா இருக்கிறதுனால உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை இக்கு வரும், கட்டினார் அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்க. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்போ அப்படின்னா வருமொழியோட முதலெழுத்து வல்லின எழுத்தாக இருக்கும்போது. அப்ப கைவினை கலைகளுள் ஒன்றை இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி இங்கேயும் வல்லினம் வந்திருக்கனால இங்க வல்லினம் வந்திருக்கு. கற்றுக்கொள்வேன் குசுறுத்து பொருளை முடிஞ்சா குற்றியலுகரம், வல்லின எழுத்தை தொடர்ந்து வரும்போது வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும். எப்ப அப்படின்னா இது ஒரு வல்லின எழுத்தா இருக்கும்போது. இது கசட தபரன்ற வல்லின எழுத்து, அப்ப அதை மெய் இந்த இடத்துல வரும். அடுத்து வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை இரண்டாம் வேற்றுமை விரி, வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லின எழுத்து. அப்ப வானை தொடும் அளவுக்கு அப்படின்னு வரணும். அளவுக்கு நீங்க சொல்லுவீங்க குசுறுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, முன்னாடி உள்ளதும் வல்லின எழுத்து. அப்ப வன் தொடர் குற்றத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகாது. ஏன்? வருமொழியோட முதல் எழுத்து இங்க உயிரெழுத்து, அப்ப இங்க மிகாது. வளர்த்து கொள்ள வேண்டும் இங்க மிகும். ஏன்? குசுறுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கிறதுனால வன் தொடர் குற்றியலுகரம், வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லின எழுத்து. அப்ப வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்ற 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. மனித கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிப்புகள் கிடையாது, கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள், 2 பக்கங்கள் கிடையாது. ஏன்னா இது குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு குற்றியலுகரம், ஆனா மென்தொடர் குற்றியலுகரம். எங்கன்னா நம்மன்ற மென்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகாது இந்த இடத்த வரும். அப்ப 2 பக்கங்கள் அப்படிங்கிறதான் கரெக்ட். ஆப்ஷன் பி. அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை இரண்டாம் வேற்றுமை விரி. இங்க என்ன எழுத்து? கசட தபரன்ற வல்லின எழுத்து. அப்ப அதே மெய் இந்த இடத்துல வரும். சின்னங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதே மாதிரி பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அந்த மகரம் கேட்டு இதே ஒற்றுதான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல மிகும். அப்ப பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஆப்ஷன் டி. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்க. தகவல்களை திரட்டு இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்ப? இந்த வருமொழியோட முதலெழுத்தும் கசட தபரன்ற வல்லின எழுத்துக்கள்ல ஒன்னா இருக்கும் போது. அப்ப 1 சரி. தகவல்களை திரட்டு. முதியவருக்கு கொடு, குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வல்லின எழுத்தை தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் முதல் எழுத்து வல்லின எழுத்து. அப்ப இந்த இடத்துல இதே மெய் வரும். முதியவருக்கு கொடு. அப்ப 1 3 சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து சந்திப்பிழை. இன்னைக்கு கண்காணிப்பு கருவி அசைவு நிகழக்கூடிய பக்கம் தனது பார்வையை திருப்புகிறது. கண்காணிப்பு குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு, வன்தொடர் குற்றியலுகரம், வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லினம். அப்ப கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இங்க வல்லின எழுத்து திருப்புகிறது. அடுத்து எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. எங்கள் ஊர் கோவிலில் குதிரை வருமா? குதிரை சிற்பங்கள் உள்ளன. அப்ப இந்த இடத்துல இல்ல. சந்தி பிழையற்ற தொடர் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப மத்த எல்லாமே பிழையோட தான் இருக்கு. அப்ப இது தவறு. அழகிய கலைகளை இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப இப்போ வரும். பற்றி அறிந்தோம், ஆனா வரல. அப்ப இது தப்பு. மூங்கிலை கொண்டு இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். எப்ப? கோ அப்படிங்கிறது ஒரு வல்லின எழுத்து. அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகும். கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. கைவினை இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லின எழுத்து. இப்ப வல்லினம் மிகும். அடுத்து அந்த காட்சி, அந்த இந்த சுட்டு திரிபுகளுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்ப அந்த காட்சியை இங்கேயும் பா அப்படின்னு வல்லின எழுத்து தான் வந்திருக்கு. காட்சியைன்னு சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. அப்ப அந்த காட்சியை பார். அப்ப இங்கெல்லாம் இக்கு வரல. சோ அப்ப இந்த 2 ஆப்ஷனும் தவறு. இங்க இப்போ வரல. சோ அப்ப இதுவும் தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரி. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு பாட்டு பாடு. மெட்டுக்கு வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடுத்து புரு வந்திருக்கு, வருமொழியோட முதலெழுத்தும் வல்லினம். அப்ப மெட்டுக்கு பாட்டு
குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வள்ளின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. அப்ப வன்தொடர் குற்றியலுகரம், வறுமொழியோட முதலெழுத்தும் வள்ளின எழுத்து. அப்ப பாட்டு பாடு. அடுத்து கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். நம்ம ஏற்கனவே பார்த்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அது. அடுத்து அரிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. அரிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. தவறான செய்தியை தரக்கூடிய தொடர். இது சரி. புறப்பொருள் வெண்பாமாலை எனும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. குறித்து வள்ளினெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. அதாவது வன்தொடர் குற்றியலுகரத்துல வள்ளின மிகுந்திருக்கு. ஏன்னா இங்க முதலெழுத்து வள்ளினெழுத்து. புறப்பொருள் வெண்பாமாலை. சரிங்களா? அடுத்ததா 8, 10 இன்னும் பெயர்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும், இங்க மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க, தவறு. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. பட்டி மண்டபம், சரிங்களா? பட்டி மண்டபம் குறித்த குறிப்பு மணிமேகலையில மட்டும் இல்ல, சரிங்களா? அப்ப இதுவும் என்னது அப்படின்னா தவறு. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. கயிறு கட்டிலில் தன்னை மறந்து. கயிறு கிடையாது, கயிற்று கட்டிலில் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வள்ளின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு, இங்கேயும் வள்ளினம் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து. இரண்டாம் வேற்றுமை விரிதான வள்ளினம் மிகுமான்னு கேட்டீங்கன்னா மிகாது. ஏன்? முதலெழுத்து மெல்லின எழுத்து, அப்ப மிகாது. நீங்க என்ன நம்ம மெல்லின எழுத்து தானே, அப்ப இந்த இடத்துல மிகாது. உறங்கினான். இப்போ ஆப்ஷன் பி தான் சரி. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. பிற நாட்டு சிற்பங்கள் குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வள்ளின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. இங்க முதல் எழுத்து மென்னெழுத்து, கசடத்தபரன்ற வள்ளின எழுத்து. அப்ப இந்த இடத்துல வள்ளினம் மிகும். சிற்பங்களை இரண்டாம் வேற்றுமை விரி, அதுல என்ன செய்யும்னா வள்ளினம் மிகும். எப்போ? வறுமொழியோட முதலெழுத்தும் கசடத்தபரன்ற வள்ளின எழுத்தா இருக்கும் போது. சிற்பங்களை தமிழக அரசு, தமிழக அரசு அல்லது தமிழக அரசுன்னு சொல்லும் போது வள்ளினம் மிகாது. ஏன்னா ஆங்கிறது உயிரெழுத்து. இங்க பாத்தீங்கன்னா தமிழக சிற்பங்கள், இப்ப இந்த இடத்துல வள்ளினம் மிகும். தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. அப்ப 1வது சரி. அடுத்து பாருங்க, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் இச்சு வரும். புடைப்பு சிற்பங்கள், ஏன்னா குசுடுத்து புரு இங்கேயும் வள்ளின எழுத்து. அப்ப புடைப்பு சிற்பங்கள் எனலாம். அப்போ 1, 3 தான் எது அப்படின்னா இங்க சரின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க இச்சு வரும், வரல. அப்ப இது தவறு. இங்க கொடுத்துருக்காங்க, அப்ப இதுதான் சரி. அடுத்து மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பும் சொந்தமாகும். மாட்டை இரண்டாம் வேற்றுமை விரி, தழுவும் வீரருக்கு கசடத்தபர வள்ளினத்துல தொடங்கியிருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த வள்ளினம் மிகும். மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த இந்த சுட்டுத்திரிப்புகளுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும். சரிங்களா? ஏன்னா இங்கேயும் வள்ளின எழுத்துல தொடங்கியிருக்கு. அந்த மரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வள்ளினம் மிகுமான்னு கேட்டீங்கன்னா மிகாது. ஏன்? இது மெல்லின எழுத்து. இப்ப அந்த பணம் அப்படின்னு சொன்னா இங்க இப்பு வரும். ஏன்? இது வள்ளின எழுத்து. பண முடிப்பு குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வள்ளின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு, இங்கேயும் வள்ளின எழுத்து. இப்ப இச்சு மிகும். சரிங்களா? இப்போ 1 சரி. தமிழ் மக்களினுடைய வீரத்தை இரண்டாம் வேற்றுமை விரி, இந்த இடத்துல வள்ளின எழுத்துல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இச்சு மிகும். கலையாக என அகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வள்ளின மிகும். இங்க பாத்தீங்கன்னா தமிழ் மக்களினுடைய வீரத்தை இச்சு வந்திருக்கு, இங்க வரல, நம்மளாதான் போட்டிருக்கோம். அப்ப இது தவறு, இது சரி. அப்ப 1ம் 4ம் சரி, ஆப்ஷன் பி. அடுத்து முல்லைக்கு தேர் தந்த மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. முல்லைக்கு தேர் தந்து குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு, வள்ளின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு, இங்கேயும் கசடத்தபரன்ற வள்ளின எழுத்து. அப்ப இந்த இடத்துல வள்ளின மிகும். தேர் தந்து மலை மேகத்தை விட இரண்டாம் வேற்றுமை விரி, வள்ளின மிகுமா? மிகாது. இந்த இடத்துல மட்டும். ஏன்? இங்க வறுமொழியோட முதல் எழுத்து வள்ளின எழுத்து கிடையாது, அதனால மிகாது. விட என ஆகன்ற அதுக்கு பக்கத்துல வள்ளின மிகும். ஏன்னா இங்க வள்ளின எழுத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இது சரி. இதுல பாருங்க, இங்க இத்து வந்திருக்கு, ஆனா மலை மேகத்தை விட இப்பு வரல. அப்ப இது தவறு. அடுத்து புலவரின் சொல்லுக்காக என அகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி இங்க வள்ளின எழுத்து வந்திருக்கிறதுனால இங்க வள்ளின மிகும், ஆனா மிகல, இங்க மிகுந்திருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தன் தலையையே தரத்துணிந்தான் குமணவள்ளல். அப்ப 1ம் 4ம் சரி, ஆப்ஷன் பி. அடுத்து பாலை பாடினான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பாலை பாடினான் அப்படின்னா பாலை பாடினான், பாலை பாடிய, சரிங்களா? பாலை பாடினார், அதாவதுனா பாலை திணையை பாடினாரு. அதுதான் யாரு அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாலை திணையை பாடியிருக்கிறாரு. சரிங்களா? பாலை திணையை பாடியிருக்கிறாரு. அப்ப இது 1. பாலை பாடினான் அப்படின்னா பால் இருக்குல்ல, அதை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பாடியிருக்காரு. ஏன்னா பாலை பாடினார். சரிங்களா? அடுத்து தேரை பார்த்தார் அப்படின்னா நிக்கக்கூடிய தேர் இருக்குல்ல, தேர் அப்படின்னா அது இது கிடையாது. ஏன்னா தேரை பார்த்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நிக்கக்கூடிய தேர், அந்த மாதிரி வரக்கூடியது. சரிங்களா? அதாவது தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான்.
இப்ப இது 3. தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை வந்து நிக்கக்கூடிய தேர், அதாவது ஊர்வலம் வருதுல்ல அந்த தேர். அப்போ 4 3 1 2 ஆப்ஷன் சி. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்க. பதிகம் என்னும் 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 10 8 10 எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லின மிகும். எப்ப இங்க வல்லின எழுத்தா இருந்தா மட்டும்தான். இதே 8 மாடுகள் அப்படின்னு கொடுத்தா வல்லின மிகுமா? மிகாது. ஏன் இங்க வல்லின எழுத்தே வரல வருமொழியில. அப்ப இது சரி. பதிகம் என்பது 10 பாடல்களை இங்க இப்போ வரல. அப்ப இது தவறு. விழாக்களின் போது இசைக்கருவிகளைன்னு வரணும்னா இசையின் 2ஆம் வேற்றுமை விரி, இங்க வல்லின எழுத்து. இப்ப இக்கு. இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம், இங்க வரல சரிங்களா, ஆனா இங்க வந்திருக்கு. இப்போ 3வது தவறு, 4வது சரி. 1 4 சரி, ஆப்ஷன் சி. அடுத்து வல்லின மிகா இடங்கள். குடிதண்ணீர், குடிதண்ணீர் தனிச்சிறப்பு அப்படின்னு வரணும். கணா கண்டேன், பூப்பந்தல், இங்க எல்லாமே என்னது தவறா கொடுத்துருக்காங்க. இங்க வல்லின மிகாது, குடிதண்ணீர் தான். குடித்தண்ணீர்னு சொல்ல மாட்டோம். அடுத்து குடித்தண்ணீர் சொன்னா அது ஒரு கட்டளை சொல்லாக மாறிடும். சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள். கால வெள்ளத்தில் கரைந்து போன, கரைந்து மெல்லின எழுத்தை தொடர்ந்து இங்கே வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால இப்போ வந்திருக்குது. கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி, அகர இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி வல்லின மிகும். நீந்தி, அப்ப இத்து வரணும். தன்னைத்தானே நிலைநிறுத்தி, அகர இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி இங்க வருமொழியில வல்லின எழுத்து வந்திருக்கனால இக்கு வரும். இப்ப இந்த 3 கண்டிஷனும் எங்கன்னா டீல மட்டும் தான் அப்ளை ஆகுது. அடுத்து ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படக்கூடிய இசைக்க வல்ல தாளக்கருவி பறை. ஒன்றை 2ஆம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லின எழுத்து. அப்ப ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி, இந்த தாள கிடையாது. அப்ப இதுல இந்த இது அவுட். கருவி பறை இப்போ வரக்கூடாது. கருவி பறை அப்படின்னு வரக்கூடாது. அப்ப ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி. தாள மவ்வீறு ஒப்பொழிந்து இங்க இருக்கக்கூடிய அதே உயிரீறு ஒப்பிருக்கும் சரிங்களா. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்தது கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கண்களை 2ஆம் வேற்றுமை விரி, இங்கேயும் கசரத்தபர வல்லின எழுத்து. அப்ப கண்களை கசக்கிக்கு வரும். கசக்கி கொண்டு இகர ஈற்று இச்சங்களுக்கு பின்னாடி இங்கேயும் வல்லினம் வந்திருக்கிறதுனால இக்கு வரும். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். அடுத்து ஆசிரியர் வருவதாக கூறினார். ஏன்னா ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லின மிகும். எப்ப இங்கேயும் வல்லின எழுத்தா இருந்ததுன்னா அப்ப வருவதாக கூறி சென்றார், ஏன்னா இங்கேயும் வல்லின எழுத்து. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்க. காட்சியை பார், 2ஆம் வேற்றுமை விரி, இங்க வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப இப்போ வந்திருக்கு சரி. ஏன்னா ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லின மிகும். ஏன்னா இதுவும் வல்லின எழுத்து, ஆனா மிகல். அப்ப இது தவறு. ஊருக்கு செல், குசுடுத்து புருன்ற வல்லின எழுத்துல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து, வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி இங்கேயும் வல்லினம் வந்திருக்கிறதுனால வல்லின மிகும், ஆனா மிகல. அப்ப இது தவறு. கதவை திற, 2ஆம் வேற்றுமை விரி, இங்க வல்லின எழுத்து, வல்லினம் மிகுந்திருக்கு. அப்ப இது சரி. 1 4 சரி. அடுத்து கதையை படித்தேன், கதையை படித்தேன், இதுதான் கரெக்ட். கதையை படித்தேன் இப்படி வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். ஏன்னா ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லின மிகும். நேரத்தை 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லின மிகும். ஏன்னா இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்ப கசரத்தபரன்ற வல்லின எழுத்துல 1 வரணும் சரிங்களா. கடைபிடிப்பேன், அப்ப ஆப்ஷன் ஏ சரி. கடைபிடிப்பேன், கடைபிடிப்பேன், இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. கடைபிடிப்பேன் சரிங்களா. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். அடுத்ததா வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லின மிகும். கற்றுத்தருகிறது, வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி இங்கேயும் வல்லினம் வந்திருக்கனால வல்லின மிகும். அடுத்தது நெகிழிப்பையை புறக்கணிப்போம். நெகிழி இப்பு வரணும். நெகிழிப்பையை என்ன செய்யும், இப்பு வரும். ஏன் 2ஆம் வேற்றுமை விரி, இங்க வல்லினம் வந்திருக்கு. நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஆப்ஷன் டி. அடுத்து உலகப் பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். உலகப் பெரும் மவ்வீறு ஒப்பொழிந்து இதே ஒற்று இங்க மிகும். உலகப் பெரும் புகழை 2ஆம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினம் மிகுந்திருக்கு. அப்ப இங்க வல்லினம் வரும். பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரினுடைய திருக்குறள். ஆப்ஷன் ஏ. அடுத்து பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். அரிக்குமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளன. ஆனா கிடைத்தல்னு கொடுத்திருக்காங்க, தவறு. புறப்பொருள் வெண்பாமாலை, இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 8 10 எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லின மிகும், இங்க மிகாதுன்னு கொடுத்திருப்பாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து சிற்பக்கலை கூடமாக. சிற்பக்கலை 2ஆம் வேற்றுமை விரி, இங்க வல்லினம் வந்திருக்கு. அப்ப சிற்பக்கலை கூடமாக, ஏன்னா ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. அப்ப வல்லினம் மிகும். அப்ப ஆப்ஷன் சி சரி. அடுத்து பணி தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். தனி இப்பு வரணும். இனி தனின்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி அந்த மிகும். பண்டை தமிழ் 2ஆம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினம் வந்திருக்கு. அப்ப வல்லினம் மிகுந்திருக்கு. ஆப்ஷன் பி தான் சரி. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். வல்லினெழுத்தை தொடர்ந்து குசுடுத்து புரு, வன் தொடர் குற்றியலுகரம், இங்கேயும் வல்லினெழுத்து. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து
சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. கயிற்றுக்கட்டிலில், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கயிற்றுக்கட்டிலில் வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி இங்கேயும் வல்லினம் வந்திருக்கனால வல்லினம் மிகும். கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். ஆப்ஷன் ஏ சரி. இங்க கயிறு கட்டில் தவறு. மேடை பேச்சு இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இங்கேயும் வல்லினம் வந்திருக்கிறதுனால மிகுந்த பயனை இரண்டாம் வேற்றுமை விரி. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? வல்லினம் எழுத்து. அப்ப பயனை தரவல்லது. இப்போ 1, 3 எனது சரி. அடுத்து விடையை தேடி பார்க்க. விடையை இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினம் எழுத்து. அப்ப விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. ஆப்ஷன் பி. அடுத்தது மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். மருத்துவ படிப்பிற்கு மவ்வீறு போய் இதே இந்த இடத்துல ஒரு மருத்துவ படிப்பிற்கு என்னை இரண்டாம் வேற்றுமை விரி, இங்கேயும் வல்லினம் வந்திருக்கிறதுனால அந்த ஒற்று இந்த இடத்துல மிகும். என்னை தேர்வு செய்தனர். ஆப்ஷன் ஏ தான் சரி. இதோட நம்ம சந்திப்பிலையில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம். திரும்ப நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.